சார் நீங்க தான் சொல்லணும், பத்திரன் சார் தான் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். இது எப்பவுமே பெருமையான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம படத்தை வந்து போட்டு காமிச்சு, நான் இதுக்கு முன்னாடி ஒத்த செருப்பு இல்லை இரவு நிழல் அந்த மாதிரியான ஏதோ பரீட்சார்த்த முயற்சிலாம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நம்ம குடும்பத்தோட பார்க்குற மாதிரி, குழந்தைங்களோட பார்க்குற மாதிரி. பாருங்க, சிவகார்த்திகேயன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு, அதனால அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம். ஆனால் அது குழந்தைத்தனமாக பண்ண வேண்டாம் முடிவு பண்ணேன். குழந்தைங்க படம் தான், ஆனால் அது குழந்தைத்தனமாக அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ஒரு பேய் படம் தான், ஆனால் அது நல்லா பே பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படிலாம் முடிவு பண்ணி. அப்புறம் இந்த ஜானர் ஷிஃப்ட்டை பற்றி நான் எப்பவுமே இந்த லாஜிக்கை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஒரு கட்டமைப்பை பற்றி கவலைப்பட மாட்டேன். எதாவது உடைக்கணுன்றது மட்டும் தான் நம்மளுடைய தேசிய விஷயம் இருக்குது. புதிய பாதையிலேருந்து அப்படிதான், ஹீரோனா இப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இதில் ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இந்த 13 பேர். இவங்களை ஒரு படத்தை ரோல் பண்ண முடியாம தான் நம்ம நிறைய ஸ்டார்ஸை தேடுவோம். நான் சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டார் வந்துட்டே இருப்பாங்க. அப்போதான் ஜனங்க அதை ரோல் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த பட்ஜெட்டுக்கான விஷயம். நான் வந்து நாளைய சூப்பர் ஸ்டாரு, நாளைய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் இந்த தைரியத்துக்கு என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சீன் ஷூட் பண்ணி பார்த்தேன், அந்த ஒரு சீன்ல தெரிஞ்சது இவங்க எல்லாரும் இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வருது. வழக்கமா அந்த 13 வயசுல ஒரு பிரச்சனை வரும், we are not kids anymore அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. நம்மளும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம், நமக்கான புத்திசாலித்தனத்துக்கு அப்பா அம்மா மதிக்க மாட்டேங்காங்க. அப்பா வந்து ப்ராக்ஸ் ரிப்போர்ட்டை போய் பார்த்தா 38 மார்க் தான் வாங்கியிருக்காரு, ஆனால் நம்மள வந்து 88 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இந்த மாதிரியான இந்த குழந்தைங்களோட பிரச்சனையை வச்சுட்டு ஒரு படம் அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் மண்டே வந்து ரொம்ப மண்டைக்காயிடுது. அதனால ஒரு நாள் வந்து நம்ம கட்டடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு பேய் இருக்கு அப்படின்னு, அந்த பாட்டியை வந்து அந்த பேய் எப்படி ஃபீல் பண்ணான்னா, அந்த ஒரு கிணறு ஒன்று இருக்கு, ஒரு 500 வருஷத்துக்கு கிணறு இருக்கு. அதில் கொண்டு போய் நம்ம அந்த கையில் போட்டோம்னா அந்த கையில் அந்த பேய் பிடிச்சிக்கும். ஸோ வி கேன் ஃபீல் த கோஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு த்ரில். கட்டடிச்சுட்டு போயிட்டு 3:30 மணிக்கு ட்ரெயினில் வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த திருட்டுத்தனமாக அந்த கிளம்பி போகிறது, அந்த ஜேர்னியில் இருக்கிற சந்தோஷம். வழியில் என்ன ஆகும்னா, இவங்க எதிர்பாராத லெவலில் ஒரு ஆணவ கொலை. இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக முடியும். இவ்வளோ தூரம் சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமேல கூட இன்னமும் அந்த ஆணவ கொலை நடந்துட்டு இருக்குங்கிறத பதிவு. ஒரு ஆணவ கொலை அங்கே நடக்கும், அதனால மறியல்னால பஸ் நின்றுபடும். ஸோ இவங்க ஆட்டோலையும் போக முடியாது, ஒரு 1.5 மணி நேரம் குறுக்க நடந்து போகணும். நல்ல பட்டப்பகல், வெட்ட வெளி, பொட்டல் காடு, அங்கே ஒன்றுமே இருக்காது. இவங்க 13 போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப அமானுஷமாக ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படத்துல கூட இந்த பட்டப்பகல்ல ஒரு த்ரில்லர் பண்ணது கிடையாது. ஸோ நமக்கு எப்பவுமே அந்த மாதிரி நமக்கு ஒரு த்ரில் வந்துடும், இந்த அவனே பண்ணலையா நம்ம பண்ணி. இதுல தைரியத்துல என்ன சின்ன தைரியம் பெரிய தைரியம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இதுல ஒரு குழந்தையா மிஸ் ஆகுதுன்னு போது, நான் இந்த கதை பண்ணும்போது மிஸ் ஆனா அது என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது, மிஸ் ஆகிடும், அவ்வளவுதான் என்னுடைய கதை. அப்புறம் நான் நினைச்சேன், ஒரு வெட்டிக்கிளி அளவுக்கு ஒரு ஏலியனா நம்ம இது வரைக்கும் சினிமாவில் வேற என்னென்னமோ காட்டுறோம். அது வந்து குட்டையாக தான் இருக்கும், கொட்டை தலையோட இருக்கும், கொட்டை கண்ணையோட இருக்கும். ஏன் இப்படி அறுவருப்பாக தான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சு ஏலியனை நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஏலியனை மட்டும் இமேஜின் பண்ணேன். அங்கே ஒரு பெரிய முந்திரி காடு, அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற ஒரு ஸ்பேஷஸ்ல இருந்து ஒரு சாம்பிள் அதை எடுத்துட்டு போகுது. அதுக்காக தான் அதை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுச்சு. இந்த 13 பேர்ல கொஞ்சம் பேர் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் மிஸ் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. கடைசியில் அது கேட்கறது என்னன்னா, ஒரு சாம்பிள் வேணும், உங்கள யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை எல்லாம் விட்டுறேன் அப்படின்னு. அதை வந்து இந்த இவங்களுடைய லாங்குவேஜை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 153 வருஷமா, நான் ஒரு 35 வருஷமா போராடுற மாதிரி 153 வருஷமா போராடுறோம். இந்த சொந்த கதை சோக கதையை சேர்த்து சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தர். ஆனால் நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், நான் ஹீரோ கிடையாது. காஸ்டியூம்ஸ்லாம் நல்ல ஹீரோ மாதிரி போட்டுட்டு யோகி பாபு வச்சு கிண்டல் அடிக்க சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உடம்புலேயே இருக்கும், அவருடைய பைக்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அவர் இதெல்லாம் டிக்ரிப்ட் பண்ணி சொல்லுவார், இதுதான் விஷயம் அப்படின்னு. இதில் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க? ஐயங்காளின்னு ஒரு பையன் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படுற, புதிய பாதையிலிருந்து நான் பண்ணுறேன், அப்படி ஒதுக்கப்படுற ஒரு பையனை இதை தனியாக ஜாதி மதம் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தனித்தனியாக பிரித்து ஒரு கதை சொல்லாமல் அவனை நான் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறேன். அவன் கடைசியில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், வேற ஒரு பிளானட்ல இருந்து வணக்கம் பூமின்னு ஐயங்காளின்னு சொல்கிறான். அதுதான் என்னுடைய வெற்றி நினைச்சேன், அதுதான் இந்த படம். இதுக்கு கொண்டாட
சார் கேட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுருவோம் சார், செகண்ட் ஒன்று போடுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் கேட்டேன்னா, அந்த படம் வந்து லாஸ்ட் ஆஃப்டர்நூன் தான் பார்த்தேன். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. உதயகுமார் ஃபோன் பண்ணாரு, அந்த ஷூட்டிங்லேருந்து லேட் ஆகிடுச்சு, 7 மணிக்கு போய் இப்போ பார்த்து பண்ணாரு. நான் நீங்கள் போங்கனால அதனால் பார்த்தேன். நான் கடைசி ஆஃப்டர்நூன் போகும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனில் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையாகவே இருக்கு, என்ன இது வந்து மொத்த கதை இது மாதிரி இருக்கா இல்லை என்ன பேசுறது அப்படின்னு தெரியல இல்லையா, அதனால தான் உங்களுக்கு கதையை கேட்டுட்டேன். அதனால் வந்து அதான் ஒரு நண்பர், நாங்கள் போயிட்டு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், படம் வந்து முதல் நாள் வந்து 10 lakhs கலெக்ட் பண்ணிச்சு, 2வது நாள் 20 lakhs பண்ணிச்சு, 3வது நாள் 40 lakhs பண்ணிச்சு. அதான் வழக்கமாக வந்து படங்கள் வந்து முதல் நாளோட வந்து அடுத்த நாள் கம்மியாகிட்டு வரும். அந்த அளவில் வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து ரீச் ஆச்சோ இல்லையா, ஆனால் வந்து கிராஸ் வந்து ஏறிட்டே இருந்தது ரொம்ப. அப்போ வந்து படம் வந்து ஒரு மக்களால் ரிசீவ் பண்ணப்படுது. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடிய மாட்டேங்குது. வந்து நம்ம அந்த ஒரு எல்லாருக்கும் உண்டானமான வழி இங்கே வந்து சைக்கிளில் போகிறவங்க ஒரு வழி, காரில் போகிறவங்க ஒரு வழி, பைக்கில் போகிறவங்க ஒரு வழி எல்லாரும் இருக்கா மாதிரி இங்கே நமக்கு வந்து ஒன்லி ட்ரெயினில் போகிறது தான் போக முடியும், பெரிய படங்கள் தான் வர முடியும். இது மாதிரி படங்கள் வர முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதால சரியாக கொண்டு போய் வந்து இந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சினிமா வந்து வேற ஒரு தளம் போகுது. முன்னாடி புதிய பாதையும் எடுக்க முடியும், நம்ம ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ண முடியும் மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் படம் நல்லா இருந்தால் கூட அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள உயிர் போடுற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை, அதை கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் படத்தை வந்து நீங்கள் மிகப்பெரிய படத்தோட கருதப்பட்ட படத்தோட கூட நான் ரிலீஸ் பண்ணுவாங்கிறது தான் உங்களோட புதிய பாதை பார்த்துக்கலாம் தான். அது வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு பார்த்திபன் சார்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதே வந்து பண்ணலவே வந்து உங்களுடைய ஐடென்டி போயிடுங்கிற மாதிரி கூப்பிட தூரம் தான், நான் கூப்பிட்டா தூரத்தை அந்த வரியில இருந்து கூட நான் யாருங்கிறத வந்து நீங்க சொல்லினே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முயற்சி தான். சினிமாவில் வந்து அது வந்து ஒரு புதிய முயற்சி, எல்லா புதிய பாதை மாதிரி முயற்சி வந்து புதுசாக இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பு சொல்லலாம் நீங்க. ஏன்னா மொத்த சேர்ப்புலாம் வந்து நிச்சயமா மற்றவங்களால சாதிக்க முடியாத ஒரு சாதனை தான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களோட சேர்ந்து நீங்க படம் பண்ண முடியுங்கிறது கூட ஒரு பெரிய இதுதான். 35 வருஷம் கழிச்சு கேட்கலாம அவங்ககிட்ட இருக்கிறது வருது. அப்புறம் வந்து டிமாண்ட் வந்து இருக்கிற இடத்துல நான் சப்ளை பண்ண முடியும், டிமாண்ட் அதிகம் வச்சு அது இல்லாத இருக்கிற இடத்துல நான் சப்ளை புதுசாக பண்ணி வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அது கூட வந்து தன்னோட இந்த சினிமா பண்ணணும்னு இல்லாம அது எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிற ஒரு முயற்சியும் முயற்சி பெரிய முயற்சி நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். உங்களை மாதிரி பார்த்திபன் சார் மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த சினிமாவை வந்து உயிர்ப்பிச்சுட்டே இருக்குது. அது ஒரு மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த அங்கே இருக்க அவனு மாதிரியான ஒருத்தவரா இல்லையா, உலகத்துல வந்து எனக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அதனால நான் வந்து பெரிய கோல்பட அவசியம் இல்லைங்கிற ஒரு மனுஷன் இல்லையா, அது மாதிரியான கேரக்டர் பிடிச்சிட்டு எங்க அவன் தான் இப்போ உலகத்தோட அடையாளமே இப்போ அவனா ஆயிடுறான். அது வந்து விஷயம் இல்லை. அது மாதிரி வந்து சயின்ஸ்ல வந்து சும்மா ஒரு போகஸா இல்லாம வந்து அந்த கோல்டு டிஸ்க் எடுத்துட்டு அது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணா எவ்வளவு ஸ்பீட்ல எடுத்துவாச்சு, அதுல கூட அந்த குழந்தைங்க படம் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு 5 minutes பார்த்தா கூட வந்து அதுல இருக்கிற அந்த ஒரு அதுக்குண்டான இது இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு போகஸான ஒரு விஷயம் இல்லாம அது வந்து ஒரு ஆத்தன்டிகேஷன் கொடுக்குறது தான் உங்களோட முயற்சி. நிச்சயமா வந்து நீங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இதுவா இருப்பீங்க, ஒரு மென்ஷனா இருப்பீங்க. படம் ஓடுது ஓடல படம்னா அது வந்து மற்ற பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட மற்ற பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிச்சயமா உங்களுடைய படங்கள் ஒரு உதாரணமா இருக்கும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் உங்களுக்கும் அதுவும் வந்து இவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து நிக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மாவும் கூட்டு வந்தீங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து ஒரு சினிமாங்கிறத வந்து இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்டிஸ்ட் சினிமா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், இந்த ஃபார்மேட்ல இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், பாட்டு இருக்கணும், லவ் இருக்கணும், இதெல்லாம் இல்லாம வந்து எப்படியும் ஒரு படம் பண்ண முடியுங்கிறது புது இதுதான் ஒரு முயற்சி. அதை வந்து உங்களோட துணை நான் எல்லாருக்கும் நன்றி. சினிமா எடுக்கிறதுக்கு நீங்களாம் கூட ஒரு குழந்தைங்க உங்களோட இருந்து அதை பண்றதுக்கு பண்ணுவீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க சார்பில் குழந்தைகளுக்கும் பார்ட்டிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து